viewers, welcome to Tech with Dhesh. இந்த வீடியோவில் சாம்சங் மொபைல்ஸை எப்படி ஃப்ளாஷ் பண்ணணுன்ட்டு காட்ட போகிறேன். ஸோ நீங்கள் ஹார்ட் ரிசெட் பண்ணாலும் சில செட்டிங்ஸ்லாம் வந்துட்டு திரும்பியும் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஃப்ளாஷ் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃப்ளாஷ் மெத்தடுக்கு தேவையான ஃபைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல Odin3 அப்படின்ட்டு ஃப்ளாஷிங் டூல் ஒன்று இருக்குது. அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ இந்த டூல் வேணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கையில் என்ன டிவைஸ் இருக்கோ அந்த டிவைஸோட ஃபர்ம்வேர் டவுன்லோட் பண்ணிக்கணும். தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா சாம்சங் 300K டூல்ஸ்னு ஒரு டூல் இருக்குது. அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ இப்போ என்கிட்ட இருக்கிறது சாம்சங் J7 Max இருக்குது. அதை தான் நான் ஃப்ளாஷ் பண்ண போகிறேன். நான் இப்போ ஃபோனை கனெக்ட் பண்ணிவிட்டேன். சாம்சங் J7 Maxன்னு டிடெக்ட் ஆகிடுச்சு. இப்போ என்னோடய ஃபோனை கனெக்ட் பண்ண உடனே சாம்சங் 300K டூல்ஸை ஓப்பன் பண்ணுறேன். அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஃபோன் டிடெக்டட் டூ கிளிக் த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு காட்டுது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் மோட்குள்ளே போயிடுது. ஸோ இப்போ ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் மோட்குள்ளே என்னோடய ஃபோன் போயிடுச்சு. சம் கேசஸ் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்துட்டு டோட்டலாக சாஃப்ட்வேர் பிரிக்காக இருக்கும். ஃபோனுக்கு பூட்டே ஆகாது. அந்த நிலைமையில் இந்த சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகாது. அப்போது நீங்கள் ஹார்ட்வேர் கீஸ் வச்சு தான் வந்துட்டு நீங்கள் பூட் மோடுக்கு இல்லை டவுன்லோட் மோடுக்கு நீங்கள் போட்டாகணும். ஸோ ஒரு ஃபோனுக்கும் ஒரு கீ காம்பினேஷன்ஸ் இருக்கும். அதை நீங்கள் கூகுளில் பார்த்து டவுன்லோட் மோடுக்கு எப்படி போடுறதுன்றதை கற்றுக்கோங்க. ஸோ இப்போ என்னோடய மொபைல் வந்துட்டு ஆல்ரெடி சாஃப்ட்வேர் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த டூல் வச்சு நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ அந்த டூலை க்ளோஸ் பண்ணிவிட்டு Odin3 அப்ளிகேஷனை ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுக்கலாம். ஸோ கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் காட்டும். அதை ஓகேன்னு கொடுத்து இக்னோர் பண்ணிவிடுங்க. இக்னோர் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களோட அப்ளிகேஷன் Odin3 அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா COM4 போட்டு நம்மளோட ஃபோன் கனெக்ட் ஆகிருக்கிறது ப்ளூ கலரில் காட்டும். ஸோ இப்போ BL அப்படின்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம டவுன்லோட் பண்ண ஃபர்ம்வேர் ஃபைலுக்குள்ளே போய் பார்த்தோன்னா அதில் BL அப்படின்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபைல் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி விட்டுறணும். இப்போ அந்த ஃபைல் வந்துட்டு லோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஏபின்னு ஒரு பட்டன் இருக்குது. அந்த ஏபி பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஃபர்ம்வேர் ஃபைலில் ஏபின்னு ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலையும் லோட் பண்ணி விட்டுறணும். இந்த ஏபி ஃபைல் லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இப்போ ஏபி ஃபைல் லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிபி பட்டன் இருக்குது. சிபி பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சிபி ஸ்டார்ட் ஆகிற ஃபைலை நம்ம இங்கே லோட் பண்ணி விட்டுறணும். நெக்ஸ்ட் வந்து சிஏசி பட்டன் இருக்குது. சிஏசி பட்டன் கிளிக் பண்ணி சிஏசி ஃபைலை லோட் பண்ணி விட்டுறலாம். ஸோ இப்போ சிஏசி ஃபைலும் லோட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்படியே ஸ்டார்ட் கொடுத்துட வேண்டியதான். மொபைல் ஆல்ரெடி டவுன்லோட் மோடில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டார்ட் மட்டும் கொடுத்துட்டோன்னா மொபைல் ஃப்ளாஷ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ மொபைலில் ஃப்ளாஷிங் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன். ஸோ ஃப்ளாஷிங் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ ஃப்ளாஷிங் முடிஞ்ச அப்புறமா கம்ப்ளீட்டாக முடிஞ்ச அப்புறமா உங்களுக்கு ஃபர்தராக காட்டுறேன் நான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷிங் முடிய போகுது. ஃப்ளாஷிங் முடிஞ்ச உடனே மொபைல் ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் ஃபேக்ட்ரியிலேருந்து மொபைல் எப்படி வந்ததோ அந்த மாதிரி மொபைல் லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி தான் நீங்கள் எந்த சாம்சங் மொபைலாக இருந்தாலும் ஃப்ளாஷ் பண்ணணும். உங்களுக்கு வந்துட்டு டவுன்லோட் மோடில் போட முடியலை அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் கீ காம்பினேஷன்ஸை கூகுளில் போட்டு உங்களோட மாடல் நம்பர் போட்டு கூகுளில் போட்டு டவுன்லோட் மோட் எப்படி போடணும் அப்படின்ட்டு பார்த்துட்டு நீங்கள் டவுன்லோட் மோடில் போட்டு இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி அதோட ஃபர்ம்வேரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம் மொபைலை. இதுக்காக நீங்கள் எந்த ஷாப்புக்கும் போய் செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராமில் டெக் வித் தேஷ் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.